வணக்கம். டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ல நம்ம மாணவர்கள் உண்மையிலே கத்துக்கிறாங்களான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இத பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவாக பார்க்க போறோம். அதாவது ஆன்லைன் மற்றும் பிளெண்டட் லேர்னிங்ல மாணவர்கள மதிப்பிடுற முறைய நாம எப்படி மாத்தி யோசிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குதானே. ஆன்லைன் கிளாஸ் ரூம்ங்கிறது ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் பண்றாங்க, அப்புறம் லாக் அவுட் பண்ணிடுறாங்க. ஆனா நடுவுல அவங்க நிஜமாவே கத்துக்கிறாங்களா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும்? இது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம். பிரச்சனையில இருந்து தீர்வுக்கு வந்தாச்சு. இங்க விஷயம் என்னன்னா, பழைய டெஸ்ட் பேப்பரை அப்படியே ஸ்கேன் பண்ணி ஆன்லைன்ல போடுறது கிடையாது. இது நம்மளோட மொத்த அணுகுமுறையும் நம்ம தத்துவத்தையுமே மாத்துறது பத்தினது. வெறும் டெக்னாலஜியை மாத்துறது மட்டும் பத்தாது. சரி, அப்போ நம்மளோட இந்த புதிய மதிப்பீட்டு கருவி பெட்டிய திறக்கலாம் வாங்க. இதுல 4 முக்கியமான டூல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டூலும் ஒவ்வொரு விதத்துல நமக்கு ரொம்பவே உதவியா இருக்க போகுது. அது என்னென்னன்னு பாப்போமா? இங்க பாருங்க, வளரறி மதிப்பீடு, தொகுத்தறி மதிப்பீடு, மெய்நிலை மதிப்பீடு, அப்புறம் சுய மதிப்பீடு. இந்த 4 தான் நம்மளோட சூப்பர் டூல்ஸ். ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பயன்படுத்தணும். இத பத்தி நாம இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கும்போது இதோட பவர் என்னன்னு உங்களுக்கு புரியும். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், அதாவது வளரறி மதிப்பீடுங்கிறது ஒரு காம்பஸ் மாதிரி. மாணவர்கள் சரியான திசையில தான் போறாங்களான்னு அப்பப்ப செக் பண்ணிட்டே இருக்க உதவும். பாடம் நடந்துட்டு இருக்கும்போதே சின்ன சின்ன ஆன்லைன் போல்ஸ், டிஸ்கஷன்ஸ் மூலமா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரிஞ்சுக்க இது ஒரு அருமையான வழி. அடுத்து சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். இது ஒரு பயணத்தோட கடைசியில நம்ம எங்க வந்து சேர்ந்திருக்கோன்னு திரும்பி பார்க்கற மாதிரி. ஒரு பாடம் அல்லது யூனிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாணவர்கள் மொத்தமா எந்த அளவுக்கு கத்துக்கிட்டாங்கன்னு அளவிடுறதுக்கு ஃபைனல் எக்ஸாம்ஸ் இல்ல பெரிய ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி இதை பயன்படுத்தலாம். இதுதாங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், ஆத்தென்டிக் அசஸ்மெண்ட். இது நம்ம கிளாஸ் ரூமையும் நிஜ உலகத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு பாலம். மாணவர்கள் ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காங்களான்னு பார்க்காம, அதை வச்சு ஒரு நிஜமான பிரச்சனைய அவங்களால தீர்க்க முடியுதான்னு நாம சோதிக்கிறோம். இங்கதான் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கற்றலுக்கு முழு பொறுப்பையும் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. செல்ஃப் அசஸ்மெண்ட்னா, நான் என்ன கத்துக்கிட்டேன், நான் இன்னும் எப்படி பெட்டரா பண்ணலான்னு அவங்களே அவங்க கேட்டுக்க வைக்கிறது. இது வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான ஒரு திறமை. ஓகே, இப்போ என்னென்ன விதமான மதிப்பீடுகள் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஆனா இதை எப்படி நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல சரியா கொண்டு வர்றது? அதுக்கு ஒரு சிம்பிளான ப்ளூ பிரிண்ட் இருக்கு, வாங்க பார்க்கலாம். பார்க்க சிம்பிளா தெரிஞ்சாலும் இந்த 4 ஸ்டெப்ஸும் ரொம்பவே பவர்ஃபுல். முதல்ல நம்ம எதை டெஸ்ட் பண்ண போறோம்னு ஒரு கிளியரான கோல் வேணும், இல்லனா எங்க போறோன்னே தெரியாம போயிடும் இல்லையா? ரெண்டாவது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரி டெஸ்ட் வச்சா சரியா வராது. சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி குட்டி குட்டி குவிஸ், ப்ராஜெக்ட்ஸ்னு கலந்து கொடுக்கணும். மூணாவது, ரொம்ப முக்கியம், நாம டிசைன் பண்றது எல்லா மாணவர்களுக்கும் போய் சேரணும், ஆக்செசிபிலிட்டி. கடைசியா ஃபீட்பேக். டெஸ்ட் முடிஞ்சு 1 மாசம் கழிச்சு ஃபீட்பேக் கொடுத்தா என்ன பிரயோஜனம்? உடனடியா அதுவும் பயனுள்ளதா இருக்கணும். இதுதாங்க ஒரு சக்சஸ்ஃபுல் அசஸ்மெண்ட்டுக்கான சீக்ரெட் ஃபார்முலா. இப்போ நாம பார்த்ததிலேயே ரொம்ப முக்கியமான மாணவர்களோட ஈடுபாட்ட அதிகப்படுத்தி அவங்க கத்துக்கிட்டத வாழ்க்கை முழுதும் மறக்காம வச்சுக்க உதவுற ஒரு முறைய பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ட்ரெடிஷனல் டெஸ்ட்டுக்கும் ஆத்தென்டிக் டாஸ்க்குக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க. பழைய தேர்வுகள் ஒரு மாணவருக்கு என்ன தெரியும்னு சோதிக்கும். ஆனா இந்த மெய்நிலை பணிகள் அவரால அந்த அறிவை வச்சு என்ன செய்ய முடியும்னு அளவிடும். இந்த ஒரு சின்ன மாற்றம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மனப்பாடம் பண்றதுல இருந்து அறிவை பயன்படுத்துறதுக்கு நாம மாறணும். மெய்நிலை மதிப்பீடுனா என்னன்னு யோசிக்கிறீங்களா? இதோ பாருங்க சில சூப்பரான உதாரணங்கள். ஒரு வர்ச்சுவல் லேப்ல ஒரு சோதனைய செஞ்சு பார்க்கறது, அவங்க செஞ்ச வேலைகளை வச்சு ஒரு டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோ உருவாக்குறது, இல்லனா ஒரு கம்பெனியோட நிஜமான பிரச்சனைக்கு தீர்வு சொல்ற ஒரு ப்ராஜெக்ட். இதுல மாணவர்கள் வெறும் பதில்களை எழுத மாட்டாங்க, அவங்க உருவாக்குவாங்க, பகுப்பாய்வு செய்வாங்க, பிரச்சனைகளை தீர்ப்பாங்க. ஆன்லைன் டீச்சர்ஸோட ஒரு முக்கியமான கவலை இதுதான். என் ஸ்டூடெண்ட்ஸ் நேர்ல இல்ல, அவங்க நிஜமாவே பாடத்துல இன்வால்வ் ஆயிருக்காங்களான்னு எனக்கு எப்படி தெரியும்? இத பத்தி இப்ப பாப்போம். என்கேஜ்மெண்ட், அதாவது ஈடுபாடுன்னா என்ன? அதுக்கு பல முகங்கள் இருக்கு. மாணவர்கள் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணணும், மத்த ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து வேலை செய்யணும், அப்புறம் அவங்க என்ன கத்துக்கிட்டாங்கன்னு சுயமா யோசிச்சு பார்க்கணும். சும்மா வீடியோவை ஆன் பண்ணி வச்சிட்டு இருக்கிறது மட்டும் ஈடுபாடாகாது. இந்த ஒரு வரியை எல்லாத்தையும் சொல்லிருது. உண்மையான ஈடுபாடுன்னா எத்தனை பேர் லாகின் பண்ணிருக்காங்கன்னு கணக்கு பார்க்கறது கிடையாது. அது அவங்க எவ்வளவு ஆக்டிவா பங்களிக்கிறாங்க, எவ்வளவு ஆழமா சிந்திக்கிறாங்கங்கறத பத்தினது.
சோ நம்மளோட கடைசி நோக்கம் என்னவா இருக்கணும்னா இந்த மதிப்பீடுங்கிறத ஒரு ஃபைனல் மார்க்கா மட்டும் பார்க்காம அது கற்றலோட ஒரு பிரிக்க முடியாத தொடர்ச்சியான பகுதியா மாத்தணும். அதுவே ஒரு கத்துக்கிற அனுபவமா இருக்கணும். சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்களை வச்சு நாளைக்கே உங்க மாணவர்களுக்காக நீங்க உருவாக்கக்கூடிய ஒரு சின்ன மேல்நிலை பணி என்னவா இருக்கும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.